ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுதான் உங்க இது அக்லி கிச்சன் 2.4 தான். ஆனா ஒரு புது நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் UK24. ஸோ இது என்ன அப்படின்னா, எப்பவுமே சமைக்கிற வீடியோ மட்டும் போடுறேன் நான். இன்னைக்கு சமைக்கிற வீடியோ உங்களுக்கு நான் போட வரல. என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ நமக்கு ஒரு சில விஷயம் தெரியும்ல, அந்த ஒரு சில விஷயத்த லைஃப்ல சொல்லலை, எஜுகேஷன் வைஸாக சொல்கிறேன். ஸோ நமக்கு ஒரு சில விஷயம் தெரியும். அந்த விஷயங்களை நாம அடுத்த ஒரு தலைமுறைக்கு நம்ம கடத்தவே இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற நாலேஜ் எதுக்குமே கிடையாது, வேஸ்ட். சரியா? ஸோ என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னா எனக்கு தலையே வெடிச்சு என்னால் அதை ஒரு நிம்மதியாக இருக்கும். எனக்கு அந்த விஷயம் தெரியும், அது நான் உனக்கு சொல்லலை அப்படின்னா அது எப்படி தப்பு தானே, நான் அந்த இடத்துல கிரைம் தானே பண்றேன். இது ஒரு வகையில கிரைம் தானே. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் உனக்கு சொல்ல மறுக்கிறேன், தடுக்கிறேன், சொல்லக்கூடாது, ஏன்னா நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா அது தப்பு. நான் அதை பண்ண மாட்டேன். சரியா? என்கிட்ட எங்க சின்ன பையன் ஒருத்தன் கேட்டான், மாமா நீ ஃபாரின்ல இருக்க, அதாவது ஐ மீன் சவுதியில இருக்கிற, நான் இங்க இருக்கிறேன். அவனுக்கு இங்கன்னா அவனுக்கு என்ன தெரிய போகுது? அவன் இந்தியாவில தானே இருக்கிறான். ஸோ அவனுக்கு என்ன தெரிய போகுது? நான் இங்க இருக்கிறேன், ஆனா உனக்கும் எனக்கும் ஏன் மாமா டைம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட கேட்டான். சின்ன பையன்ல. ஸோ அவனுக்கு புரியுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்சா கேட்கறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாகவும் தான் நான் உங்களுக்கு இதை நான் சொல்ல வந்தேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ அந்த பையன் என்கிட்ட கேட்டான்ல, எனக்கு டைம் வேறையா இருக்கு, உங்களுக்கு டைம் வேறையா இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டாங்க. அந்த பையனுக்கான கேள்வி, அதுக்கான பதில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். சரியா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் உங்க UK 2.4. ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த பையன் என்கிட்ட கேட்ட விதம், ஃபர்ஸ்ட் நாம முதல் விஷயமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அண்ணாந்து வானத்துல பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். வானத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கு, இன்னொரு நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட இந்த கேப்ல பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மறைஞ்சிருக்குது. புரியுதா? சோ இதுதான் உண்மையான ரீசன். நம்ம இங்க இருந்து பாக்குற நமக்கே அந்த நட்சத்திரம் ஒரு புள்ளியா தான் தெரியுது. சரியா? இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த புள்ளிக்கு நடுவுல பல நட்சத்திரங்கள் மறைஞ்சு இருக்குது. சரியா? ஒரு கடற்கரைக்கு போறீங்க, கடற்கரையில இருந்து ஒரு சின்ன துகள் எடுக்கிறீங்க, இன்னொரு துகள் எடுக்கிறீங்க. இந்த துகள் தான் பூமி, இந்த துகள் தான் சூரியன். ஓகேவா? நாம இப்ப நம்ம பாக்குறோம்ல, அது எல்லாமே இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளதான் நாம இருக்கோம். ஆனா நமக்கு வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னா, சூரியன் என்ற ஒரே ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோள்னாலதான். ஓகேவா? சோ இந்த சூரியன்ல இருந்து தான் நமக்கு வெளிச்சம் வருது. இந்த சூரியன் அதுக்குள்ள சயின்டிபிக்கா சொல்லணும்னா இது உள்ள நிறைய இந்த நைட்ரஜன் அதெல்லாம் இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான், சூரியன் எரிஞ்சிட்டு இருக்கு. நாம இங்க இருக்கிறோம். இதுல இருந்து அந்த வெப்பம் தான் நமக்கு ஒளியா வருது. வெப்பம் மட்டும் கிடையாது, அதுல ஒளியும் இருக்கு. இந்த ஒளி நம்மளை நோக்கி டிராவல் ஆகுது. அதாவது ஒளி நம்மளை நோக்கி மட்டும் இல்ல. இப்போ ஒரு பால் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இதை நீங்க மெழுகுவர்த்தி ஏத்துறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மட்டுமா இப்போ உங்களுக்கு மட்டுமா வெளிச்சம் வரும், எனக்கும் தான் வெளிச்சம் வரும். ஏன்னா இது ரவுண்டா இருக்கு. இந்த இடத்துல எங்க வெளிச்சம் பட்டாலும் அந்த வெளிச்சம் பூரா பரவும். ஆனா இந்த வெளிச்சம் இப்போ இங்க சூரியன் இருக்கு. ஓகேவா? இங்க சூரியன் இருக்கு. இப்போ என் கையை சூரியனை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற இந்த சூரியன் இந்த பூமி மேலதான் அந்த வெளிச்சத்தை படுது. இப்படி வர வெளிச்சம் இப்படி படுது இந்த பூமி மேல. இப்போ நான் இங்க நிக்கிறேன், என் கை இப்போ உங்களுக்கு ரெண்டு விதமா தெரியும். சரியா? அப்படின்னா இங்க இருந்து வர வெளிச்சம் இங்க வெள்ளையாவும், இந்த இடத்துல வெளிச்சமே படல. சரியா? சோ இப்ப இந்த வெளிச்சம் இங்க அடிக்குது, இந்த இடத்துல இருக்கிறது வெளிச்சம் இல்ல. ஆனா இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பூமி இப்படி தட்டையா இல்ல, இப்படி ரவுண்டா இருக்கு. ஓகேவா? இப்படி ரவுண்டா இருக்கிறதுனால இங்க நிக்கிற இந்த ரவுண்டுல நிக்கிற எனக்கும் டைம் என்ன 12, இதே ஆப்போசிட்ல இந்தாண்ட ஓரத்துல நிக்கிற இவனுக்கும் டைம் என்னன்னா 12 தான். எப்படி அப்படின்னா, நம்ம டைம எப்படி நாம கணக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப நான் உங்களை பார்த்துட்டு நிக்கிறேன் அப்படின்னா, நீங்க தான் சூரியன் அப்படின்னா நான் பூமின்னு வச்சுக்கோங்க. பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் பூமியில இந்தியாவில இருக்கிறேன்னு அப்ப அந்த தம்பியோட மைண்ட் செட்ல இருந்து எடுத்துப்போம். நான் இப்ப பூமியில இந்தியாவில நிக்கிறேன். ஓகேவா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்றான், மலேசியாவில நிக்கிறான். சரியா? என்ன மாதிரியே ஒருத்தன். ஓகேவா? அவன் என்ன பண்றான், சவுதியில நிக்கிறான். ஓகேவா? ஏன்னா நான் இப்ப சவுதியில இருக்கிறதால நான் அப்படி உங்களுக்கு சொல்றேன். சரியா? சோ அவன் சவுதியில இருக்கிறான், இவன் மலேசியால இருக்கிறான்,
நான் இந்தியாவில் நிற்கிறேன், இந்தியாவில் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கேன் சரியா. உங்களை பார்க்குற நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்ப்பேன் சரியா. நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களை நான் இப்படி பார்க்குறேன். அதே மலேசியாவில் இருக்கிற என் ஃப்ரெண்டு உங்களை, அவன் இங்கே நிற்கிறான், அவன் உங்களை பார்க்குற விதம் இப்படி தான் பார்ப்பான். என் உடம்பு நேராக இருக்கு, ஆனால் என் கழுத்து மட்டும் இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா நான் அவங்கள பார்க்குறேன். இதே இப்போ நான் இந்தியா வந்துட்டேன், இந்தியா இருந்து இப்போ நான் சவுதியில் போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. சவுதியில் நிற்கிறேன், நான் அவங்களை எப்படி பார்ப்பேன், இப்படி சைடாக பார்ப்பேன். இப்போ என்னன்னா பூமி இப்படி ரவுண்டா இருக்கு. இங்க இருக்கிற அந்த குட்டி பையன் உங்களை நேரா பாக்குறான், இங்க இருக்கிற அந்த பையன் உங்களை இப்படி பாக்குறான், இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தவங்க எப்படி பாக்குறான், இந்த சைட்ல பாக்குறான். சோ இப்ப நம்ம பாக்குற இடம் ஒண்ணு, ஓகேவா, ஆனா பாக்குற கண்ணோட்டங்கள் தான் வேற. சரியா, புரியுதா? நான் இங்க நிக்கிறவங்களை நேரா பாக்குறேன், இந்த இடத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னா உங்களை சைடா பார்ப்பாங்க, இந்த இடத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க உங்களை சைடா பார்ப்பாங்க. ஆனா பாக்குற இடம் ஒண்ணு, அதுதான் சூரியன். ஓகேவா, நான் இப்ப உங்களை நின்று பாக்குற இடம் தான் வேற, ஆனா நான் நிக்கிற இடம் பூமி. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டா நான் தான் ஒருத்தன், நான் தான் டைமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ சூரியனை பார்த்து நிற்கிறேன், எனக்கு டைம் 12ன்னு சொல்லிட்டு வைக்கிறேன் சரியா. ஒளி இப்படி வந்து அடிச்சு இந்த இடத்துல இருட்டா தான் இருக்கு சரியா. ஒளி இப்படி அடிச்சு இப்படி முக்கோண ஷேப்ல ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி ஒளி, ஏன்னா ஒளியை பொறுத்த வரைக்கும் ஒளி ஊடுருவி போவாது, அடிச்சு சிதறடையும், ஒளி சிதறல் அடையும். புரியுதா? முதல் விஷயம் எப்படின்னா, இப்போ நான் அப்படி இப்போ இந்த வெளிச்சத்தை இப்படி மறைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இருட்டா தான் தெரியும், இந்த இடத்துல எனக்கு பகலா தெரியும். ஸோ இதான் வித்தியாசம். ஸோ இந்த வெளிச்சத்தை பார்க்குறேன், அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எனக்கு இப்போ டைம் 12, பின்னாடி இருக்கிற அவனுக்கும் டைம் அதே தான், ஆனால் அவன் இருட்டில் இருக்கான். ஸோ இப்போ பின்னாடி நிற்கிற அவனுக்கே இருட்டு, எனக்கு பக்கத்தில் இங்கே நிற்கிறான் ஒருத்தன், இங்கே நிற்கிறான் ஒருத்தன், இங்கே நிற்கிற விஜய் சரியா. இப்போ இங்கே நான் இங்கே இருக்கேன், நான் இந்தியாவில் இருக்கேன், இன்னொரு பையன் வந்து சவுதியில் இருக்கான், இன்னொரு பையன் வந்து இங்கே மலேசியாவில் இருக்கான். எனக்கு டைம் 12, இவனுக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு டைம் 1, இங்க இருக்கிறவனுக்கு டைம் 11. புரியுதா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். இந்த பார்க்குற விதம் தான் டிஃப்ரெண்ட். புரியுதா? நம்ம பார்க்குற சூரியனோட விதம் தான் டிஃப்ரெண்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் சிம்பிளாக சொன்னால் 12, 1, 2, 3, 4, இங்கே இருக்கிறவனுக்கு 11, 10, 9, 8, 7. புரியுதா? இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி அதிகமாகவும் இந்த இடத்துல கம்மியாகவும் தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து பார்க்குறவனுக்கு டைம் கம்மியாகவும் இந்த இடத்துல இருந்து பாக்குறவனுக்கு டைம் அதிகமாகவும் தெரியும். சரியா, புரியுதா? ஏன்னா இங்க இருந்து எனக்கு முன்னாடி இருந்து அவன் பாக்குறான் சரியா. பூமி ரவுண்டா இருக்கு அப்படின்னா நான் நடுவுல நிக்கிறேன், எனக்கு இந்த பக்கம் இருந்து ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா அவனுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இருக்கும், இவன் என்ன தாண்டி இருக்கிறான், இவனுக்கு 1 மணி நேரம் பின்னாடி இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேபி புரியல இன்னும், அதாவது எப்படி சொல்றது, புரிஞ்ச என்னையே தெளிவா குழப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னொரு டைம் இன்னும் தெளிவா உங்களோட பசங்களுக்கு நீங்க புரிய வைங்க சரியா. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், தெரியல. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இல்லை எனக்கு இது ஏன் இப்படி இருக்குது அது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? விஷயங்களை கேளுங்க, என்கிட்டையும் முடிஞ்சா கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரியா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கேளுங்க, நான் இருக்கேன், கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் எப்படி சொல்கிறது, சூரியன்னா என்ன எதுனே தெரியாத உங்களோட குட்டி குட்டி பசங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக புரியும், அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் சரியா. உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சுரேஷ். பாய்.